வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம எந்த கதையை பார்க்க போறோம்னா, ஒரு கல்லூரியில் படித்து வரும் வாலிபன் தன் குடும்பத்துடன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறான். அப்படி போகும்போது அங்கு என்ன நடந்தது, அங்கு அவனுக்கு நிறைவேறாத சில விஷயங்கள் எப்படி நிறைவேறியது என்பதை பற்றி பார்ப்போம். மேலும் இதுபோல் கதையை பார்க்க இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடித்து இருந்தால் லைக் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, நாம் நம் கதைக்குள் செல்வோம். அவன் பெயர் ஜீவா. அமெரிக்காவில் உள்ள டெக்சாஸில் வாழ்ந்து வருகிறான். இப்போது 32 வயது ஆகும் அவனுக்கு. அவன் அவனுடைய அம்மா அப்பாவுடன் வாழ்ந்து வருகிறான். அப்பா பெயர் செல்வம். பிசினஸ் விஷயத்தில் வெளியே செல்வதால் வாரம் ஒரு முறை தான் பார்க்க முடியும். ஜீவா அங்கு இருக்கும் ஒரு பேங்கில் மேனேஜர் ஆக பணிபுரிகிறான். அம்மா பெயர் பானுமதி. ஹவுஸ் வைஃப் ஆக இருக்காங்க. இது சுமார் 10 வருடம் முன்னாடி நடந்தது. அப்போது நாங்க சென்னையில் வசித்து வந்தோம். எனக்கு 22 வயது இருக்கும். கல்லூரி படிப்பு முடித்துவிட்டு வங்கி வேலைக்காக ஒரு கோச்சிங் இன்ஸ்டிடியூட்டில் படித்து வருகிறேன். நான் ஒரே பையன்தான். சகோதரன் சகோதரின்னு யாரும் இல்ல. என் அப்பா ஒரு பெரிய பிரைவேட் கம்பெனியில் மேனேஜராக பணிபுரிகிறார். எங்களின் வசதிக்கு எந்த ஒரு குறையும் இல்லை. நானும் அப்படியே வசதியில் குறையில்லாமல் வளர்ந்து விட்டேன். என் மீது இருவரும் அக்கறை காட்டுவார்கள். ஆனால் அம்மா தான் என் மீது மிகுதியாக பாசம் வைப்பாள். நானும் அதே போல் தான் இருப்பேன். இப்படியே நாட்கள் ஓடிக்கொண்டு இருக்க, ஒரு நாள் காலையில் நான் தூங்கிக் கொண்டு இருக்க அம்மா என்னை எழுப்பினாள். எழுப்பி, ஜீவா, நானும் அப்பாவும் கோவிலுக்கு போகிறோம். நான் உனக்கு சாப்பாடு எல்லாம் செய்துவிட்டேன். நாங்க வர சாயங்காலம் ஆகிடும் என்று கூறி கிளம்பினார்கள். நான் சரிமா என்று எழுந்து மணி பார்க்க மணி 7 ஆகி இருந்தது. அவர்கள் போன பின்பு கதவை பூட்டி விட்டு மீண்டும் தூங்கச் சென்றேன். கொஞ்ச தூங்கி எழுந்த பிறகு காலை எல்லாரும் செய்ற வேலையை செய்து முடித்து விட்டு வந்தேன். வீட்டில் யாரும் இல்லாததால் எனக்கோ காலையிலேயே விளையாடணும் எண்ணம் வந்தது. சரின்னு நானும் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தேன். விளையாடி முடித்த பிறகு காலை உணவு சாப்பிட்டு டிவி பார்த்து கொண்டு நேரத்தை செலவிட்டு கொண்டு இருந்தேன். அப்படியே நாட்கள் போக, ஒரு நாள் பெரியம்மா பொண்ணுக்கு கல்யாணம் என்று பெங்களூர் வரை பயணித்தோம். அதுக்கு நான் அம்மா அப்பா மூவரும் காரில் சென்றோம். நான் காரை ஓட்ட அம்மா என் அருகில், அப்பா பின் சீட்டில் அமர்ந்து கொண்டு சென்றோம். எனக்கு போர் அடிக்காமல் இருக்க நான் அம்மாவிடம் பேசிக்கொண்டு சும்மா சண்டையிட்டு கொண்டு அப்படியே அவளை வம்பிழுக்க அவ என்னை அடிக்க என்று ஜாலியாக காரை ஓட்டி சென்றேன். நாங்க சென்றதும் எங்களை பெரியம்மாவும் பெரியப்பாவும் வரவேற்று, என்னடி இப்பதான் வர, இன்னும் ஒரு மாசம் கழித்து வரவேண்டியது தான என்று பெரியம்மா அம்மாவை கடிந்து கொண்டு இருக்க, சரி அப்போ நாங்க ஒரு மாசம் கழித்தே வரோம், இப்போ நாங்க கிளம்புறோம் என்று அம்மா கிண்டலாக பதில் அளிக்க, சரி கிண்டல் பண்ணது போதும் என்று பெரியம்மா அம்மாவிடம் கூறி சமாதானப்படுத்தி அம்மா கல்யாண வேலையில் மூழ்கி போய்விட்டாள். அன்று மாலை நிச்சயதார்த்தம், மறுநாள் கல்யாணம். ஒரு பக்கம் அம்மாவும் அப்பாவும் பிஸியாக வேலை செய்து கொண்டிருந்தனர். இன்னொரு பக்கம் நான் மற்ற பசங்களுடன் ஆட்டம் பாட்டம் என்று அரட்டை அடித்து கொண்டு இருந்தேன். கல்யாணம் முடிந்து மதியம் சாப்பாடு முடிந்த பின் அப்பா காரை எடுத்து கொண்டு எங்களை விருந்து முடிந்து அழைத்து செல்வதாக சொல்லி அவசர மீட்டிங்காக சென்று விட்டார். மறுநாள் மதியம் கறி விருந்து முடிந்தது. அப்பாவிடம் இருந்து போன் வந்தது. நான் ஹெட் ஆபீஸ்க்கு அவசர வேலையாக செல்வதால் என்னால வர முடியாது. பேருந்தில் சீட் புக் பண்ணிவிட்டேன். நீ அம்மாவை அழைத்து கொண்டு வந்துவிடு என்றார். நான் அம்மாவிடம், அப்பா வர மாட்டாராம், ஏதோ மீட்டிங்காம், நம்மள கிளம்பி வரச் சொல்லுறார் என்று கூறினேன். அம்மா அதற்கு, இந்த ஆளுக்கு இதே வேலையா போச்சு, எப்ப பார்த்தாலும் சும்மா மீட்டிங்னு ஹெட் ஆபீஸ்னு சுத்திட்டு இருகாரு, நீ கால் போட்டு குடு, நான் என்னன்னு கேக்குறேன் அந்த மனுஷன என்றாள். நான், அட விடுமா, அப்பா பத்தி தான் தெரியும்ல, தெரிஞ்சுக்கிட்டே ஏன் வேஸ்ட் டென்ஷன் ஆகுற, ஃப்ரீ விடுங்கம்மா என்றேன். சரி விடு போனா போது என்றாள். இரவு பெரியம்மா வீட்டில் சாப்பிட்டுவிட்டு நானும் அம்மாவும் பேருந்து நிலையம் வந்தடைந்தோம். பஸ்ல ஏறி உட்கார்ந்தோம். நாங்கள் முன்பதிவு செய்த ஏசி பேருந்து புறப்பட தயாராக இருந்தது. ஏறி எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட சீட்ல அம்மா ஜன்னல் ஓரம் உட்கார்ந்து கொள்ள நான் அருகில் அமர்ந்து கொண்டேன்.
பேருந்து புறப்பட தயாரானது. எங்களுக்கு திருமணத்தில் வேலை பார்த்த களைப்பில் பஸ் போகும் கொஞ்ச வழில நாங்க இருவரும் உறங்கிவிட்டோம். இரவு 1 மணி இருக்கும். தூக்கம் களைந்து நான் அம்மாவை பார்க்க, அம்மா தூங்காமல் எங்கேயோ பார்த்து கொண்டு இருந்தாள். நான் அம்மா எங்க பார்த்து கொண்டு இருக்காள் என்று யோசித்து கொண்டு இருந்தேன். அவள் எனக்கு அருகில் உள்ள சீட்டுக்கு முன்சீட்டில் இருந்த இருவர் விளையாடுவதை பார்த்து கொண்டிருந்தாள். அவளின் முகம் வாடி போனது. நான் அதை பார்த்து இவள் ஏன் சோகமாக இருக்கிறாள் என்று யோசித்து கொண்டு இருந்தேன். அவள் சோகத்தை நான் உணர்ந்து நான் ஏன்மா சோகமாக இருக்கீங்க என்று கேட்டேன். அவள் பதில் ஏதும் கூறாமல் அமைதி காத்தாள். அவளின் வாடிய முகத்தை பார்த்து நான் கொஞ்சம் விளையாட துவங்கினேன். அவள் அப்பவும் அமைதியாக இருக்க நான் விளையாடி கொண்டு இருந்தேன். அவள் போதும் என்றாள். அம்மா ப்ளீஸ்மா என்று சொல்ல, போடா விளையாடுற இடமா இது, நான் விளையாடுற வயசுலாம் நான் தாண்டிட்டேன் என்று சொல்லி திரும்பிக் கொண்டாள். நான் கெஞ்சிக் கொண்டிருந்த நேரத்தில் பேருந்தில் விளக்குகள் ஒளிர பேருந்து எங்கள் ஊருக்குள் நுழைந்தது. நான் மணியை பார்க்க மணி அதிகாலை 3:30 ஆகியிருந்தது. பேருந்து நிலையத்தில் இறங்கி ஆட்டோ பிடித்து வீட்டுக்கு செல்லும் வரை இருவரும் பேசிக்கொள்ளவில்லை. வீட்டில் நுழைந்தவுடன் அம்மா நீ போய் படு, எனக்கும் தூக்கம் வருகிறது என்று சொல்லி அவள் ரூமுக்குள்ள சென்று படுத்து கொண்டாள். நானும் என் ரூமுக்கு சென்று படுத்தேன். படுத்தா எனக்கு தூக்கம் வரல. பஸ்ல கொஞ்ச நேரம் தூங்கினதால எனக்கு தூக்கம் வராமல் இருந்தேன். அந்த நேரம் மொபைல் நோண்டவும் வெறுப்பாக இருந்தது. அப்போது எனக்கு அம்மாவின் சோகமாக இருந்த முகம் ஞாபகம் வந்தது. அவளிடம் என்ன விஷயம் என்று கேட்க நினைத்தேன். ஆனால் அவள் தூங்கி விட்டாளோ என்று யோசித்தேன். சரி, எதுக்கோ போய்தான் பாப்போமே என்று முடிவெடுத்து தீர்மானத்துடன் அவ ரூமுக்குள் சென்றேன். அவ ரூமுக்குள் போய் பார்த்தேன். அவ தூங்காமல் இருந்தாள். நான், என்னம்மா நீங்க தூங்கலையா இன்னும்? அம்மா, இல்லடா தூக்கம் வரல. நீ தூங்கலையா? நான், இல்லம்மா எனக்கும் தூக்கம் வரல. நீங்க பஸ்ல வருத்தமா இருந்தீங்களே, அதான் என்னன்னு கேட்க வந்தேன். அவள் சிரித்து கொண்டு இருந்தாள். எனக்கு தெரியும்டா நீ வருவனு என்றாள். சரி, என்ன ஆச்சுன்னு சொல்லுமா என்றேன். அவள் வருத்தத்துடன், ஒன்னும் இல்லட்டா, நான் விளையாடி ரொம்ப வருஷம் ஆச்சுல, அதான் அங்க பார்த்ததும் எனக்கு வருத்தமா இருந்துச்சு. சின்ன வயசு நினைவுகள்லாம் ஞாபகம் வந்துச்சு. அதுவும் இல்லாம நீ அங்க பஸ்ல கொஞ்சம் விளையாடுனதும் எனக்கு இருந்த அந்த வருத்தம் கொஞ்சம் போச்சு என்றாள். அப்போ உனக்கு பிரச்சனை இல்லனா இப்ப கூட விளையாடலாம் என்றேன். அவள் அடப்போடா, போய் தூங்குற வேலைய பாரு என்றாள். சரி, அப்போ நான் போட்டா, நான் போயிட்டு அப்புறம் வருத்தப்படக்கூடாது என்றேன். சரி, இங்கேயே இரு, நாம தூக்கம் வர வரைக்கும் பேசிக் கொண்டு இருப்போம் என்றாள். நானும் அங்கேயே இருந்தேன். அப்படியே கொஞ்ச நேரம் பேசிக் கொண்டு இருந்தோம். அந்த பேச்சில் நக்கலும் கிண்டலுமாக இருந்தது. பின் இருவரும் விளையாடத் துவங்கினோம். நாங்க பேசி விளையாடி கொண்டு அப்படியே தூங்கி விட்டோம். அதன் பின் எங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வெளியே போவது விளையாடுவது என நேரத்தை அவளுடன் செலவிட்டேன். கொஞ்ச வருஷம் கழித்து நான் என் அப்பா அம்மாவுடன் வெளிநாட்டில் வந்து விட்டேன். என் அப்பாவும் பிசினஸ் ஒன்று நடத்தி அவரும் வெளிநாடுகள் என சுற்றி வருகிறார். இந்த கதை உங்களுக்கு பிடித்து இருக்கும் என்று நம்புகிறேன். அப்படி பிடித்த இருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் இந்த சேனலை சப்போர்ட் செய்யுங்கள். நன்றி.